மனம் ஆரோக்கியமா இருந்தால் உங்கள் சரீரம் ஆரோக்கியமாகவே இருக்கும். என்ன வார்த்தை பாருங்களேன். பைபிள் சொல்லுகிறது பொறாமை எலும்புருக்கி. பொறாமை என்ன பண்ணுதான்? ஓவர் பொறாமை உடம்புக்கு ஆகாது. பைபிள்ல எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்களேன். இட்ஸ் அஃபெக்ட்ஸ் யுவர் போன்ஸ், இட்ஸ் அஃபெக்ட்ஸ் யுவர் பாடி. ஏன்னா இந்த மனிதனுடைய சரீரம்ன்றது கெமிக்கல்களால் நிறைஞ்சிருக்குது. தமிழ் என்ன சொல்ற? ரசாயனம். கரெக்ட் தானே? நம்முடைய சரீரம் எதனால நிறைஞ்சிருக்கு? ரசாயனத்தினால் நிறைஞ்சிருக்குது. நீங்க எந்த மாதிரி எண்ணங்களை எண்ணுகிறீர்களோ அந்த மாதிரி ரசாயனத்தை உங்க பாடி என்ன பண்ணும்? ரிலீஸ் பண்ணும். பாருங்க, பைபிள் சொல்லுகிறது சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. உங்க மனம் ஆரோக்கியமா இருந்தால் உங்கள் சரீரம் ஆரோக்கியமாகவே இருக்கும். என்ன வார்த்தை பாருங்களேன். இப்போ சைக்காலஜி மூலமா, டாக்டர்ஸ் மூலமா இதெல்லாம் படிச்சு பெரிய மெடிசன் சயின்ஸ் எல்லாம் வருது. ஆனா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். ஆமென். Calm and peaceful and tranquil heart is life and health to the body. மனசுக்கும் உடம்புக்கும் கனெக்ஷன் இருக்கு. மனது எப்படி இயங்குகிறதோ அதன் அடிப்படையில் உங்கள் சரீரத்தில் வேலை நடக்க ஆரம்பிக்கிறது. எப்படி வருது? A sound heart is the life of the flesh. ஆரோக்கியமான மனது ஆரோக்கியமான சரீரம். தட்டுங்க ஐயா, ஏன் எப்படி இருக்கிறீங்க? ஆமென். நிறைய நேரம் உங்க சரீரத்தில் வர்ற நோய், தேவையில்லை இல்லாத பிரச்சனைக்கு காரணமே உங்க மனசு சரியில்லை. ஆனால் டாக்டர்கிட்ட போய் உடம்பு சரியில்லை அப்படிம்போம். டாக்டர் சொல்லுவார், தூங்குனீங்களா, ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா, இப்படியே பேசுவார். உடம்பு சரியில்லைன்ற ஏன் இதையே பேசிகிட்டு இருக்கீங்க? ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இது மண்டைக்குள்ளே ஏதோ ஓடுது, அதனால் உடம்பு இப்படி இருக்குது. இது மண்டையை கரெக்டாக ஆக்கிடுச்சுன்னா உடம்பு கரெக்டாக ஆயிரும். இருக்கீங்களா? ஆனால் உங்கள் ஹார்ட்டில் இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும். ஆரோக்கியமான மனது ஆரோக்கியமான சரீரத்தை உருவாக்குகிறது. எவ்வளவு பெரிய சைக்காலஜிக்கல் ட்ரூத் பாருங்க. வெறும் இது தியாலஜி கிடையாது, இல்ல சைக்காலஜியும் இருக்கு. ஏன்னா இறையல்னா என்ன? கடவுள் மனுஷனை எப்படி உண்டாக்கினார், மனுஷன் எப்படி இயங்குகிறான், மனுஷனுடைய பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அவன் வாழ்க்கையின் காரியங்கள்லாம் என்ன நடக்குதுன்றத சொல்றதுதான் இறையியல். as a man thinketh so is he. ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படியே அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு படிக்கிறாங்க. அப்ப பாருங்களேன், எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் வண்ணங்கள். ஆமென், ஆமென்.